பற்றி தோற்றத்தில் பார்த்து ஏமாற்றி விடாதீர்கள். கேட்டீங்களா? ஒருத்தர் சைலண்டா உட்காந்து இருந்தா அவன் சாதுவானவன் அர்த்தம் இல்ல, ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் அப்படி வந்து உட்காந்து இருக்கான்னு அர்த்தம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த பழமொழியை கூடுவதற்கு ஐயா வரும் வரை அம்மாவாசை காட்டுக்காது. Hide and hide waits for none சொல்வாங்க. காலமும் நேரமும் நாளைக்காம வெயிட் பண்ணாது. ஏதாச்சும் செய்யணும் நாளைக்கும் அப்புறம் வந்து தள்ளி போடக்கூடாது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து ஒருவருக்கு வெற்றியும் மற்றவருக்கு தோல்வியும் ஏற்படுகிறது. அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அடுத்த பழமொழியை கூறுவதற்கு மாதம். ஆடர மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடர மாட்டை பாடித்தான் கறக்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை வாங்கணும்னால் அவர் வரியில போய்தான் வேலையை வாங்க முடியும். எந்தெந்த வேலையை எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யணும். சரியா சொன்ன மாதம். அப்பா அம்மா அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது பர்மிஷன் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? டேய் போய் ஹோம்வொர்க் எழுதுறான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிஸியா இருக்கும்போது கேட்டா சரிம்மா போய் விளையாடிக்கோ அப்படின்னு ஈஸியா பர்மிஷன் வாங்கலாம். அதனால யாருக்கிட்ட எப்போ எப்படி பர்மிஷன் வாங்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த பழமொழியை கூறுவதற்கு தியா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்மளோட முகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்மளோட மனசுல இருக்கிறது நம்மளோட முகம் வெளியில காட்டும். நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் நம்மளோட மனசு